சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், அன்னைக்கு நம்ம சூரியனோட ஆதிபத்தியம் பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ இப்ப சூரியன் எந்த கிரகத்தோட சேரும்போது என்ன மாதிரியான தாக்கம் வருது, அது நல்லதா இல்ல நல்லது இல்லையா, அப்படி சப்போஸ் நல்லது இல்ல அப்படின்னா அதற்கான நிவர்த்திகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பேசலாமா? இப்போ சூரியன் எந்த கிரகத்தோட சேர்க்கை அப்படின்னா என்னதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஓகே. பர்ஃபெக்ட் சேர்க்கைங்கிறது நமக்கு ஒரு 5 டிகிரிக்குள்ள ஒரு 2 பிளானட் இருந்தாதான் அது பர்ஃபெக்ட் சேர்க்கை. 10 டிகிரிக்கு மேல போயிடுத்துனாக்கா அது தனித்தனியா தான் செயல்படும். என்னதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு நம்ம சொன்னாலும் அது தனித்தனியா செயல்படும். ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே 10 டிகிரி தாண்டி இருந்தா அது தனியா தான் செயல்படும். ஓகே. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா ஒரே நட்சத்திரத்துக்குள்ள 2 கிரகங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லலாம் அது ஒரு சேர்க்கை அப்படின்னு. அது பிரிந்து கூட இருக்கலாம். ஏன்னா சில நட்சத்திரங்கள் இந்த வீட்லயும் இருக்கும், அந்த வீட்லயும் இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ பொதுவா இந்த 5 டிகிரிக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அந்த கிரகம் அங்கஸ்தம் ஆயிடும். சூரியனோட சேரும்போது அங்கஸ்தம்னாக்கா இட் வில் பி ஆன் ஃபயர். ஓகே. ஸோ அப்ப அதனுடைய பலனை கொடுக்கறதே சூரியன் ஆயிடும். ஓகே. சூரியன் தான் அந்த பலனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். ஸோ சூரியன் எப்படி பலன் தருவார் அப்படின்னாக்கா அவர் ராஜா. அவர் வேலை பார்க்க மாட்டாரு. மீதி பேருக்குலாம் இதுதானே கடைசி பாத்துக்கலாம் இதை ஒரு 2 செகண்ட்ல முடிச்சிடலாம், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே போவார். ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த வேலையை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சூழல் சிச்சுவேஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரகாரகத்துவம், சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து இருக்காரு அந்த 5 டிகிரி இல்லைனாக்கா அந்த சுக்கிரனோட காரகத்துவங்கள் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லாட்டி பெண்கள் வீட்டுல இருக்கிற பெண்களுடைய விஷயங்களாக இருக்கலாம், இல்ல நமக்கு குடும்ப சூழல்களுக்குரிய விஷயங்களாக இருக்கலாம். அதை லாஸ்ட் மினிட்ல தான் இவருக்கு கவனிப்பார். நல்லதாகவே இருந்தாலும் டைம் எடுத்து டிலே ஆயிதான் வரும். டிலே அதுக்கு ப்ரையாரிட்டி வராது, லாஸ்ட் மினிட்ல தான் அந்த விஷயத்த பண்ணுவார். அதே இது தனிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அது வேற விஷயம். 10 டிகிரி தாண்டி இருக்காங்கனாக்கா அவர் தனியா செயல்படுவார், இவர் தனியா செயல்படுவார், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வக்ரமாகக்கூடிய ஒரு சூழலும் வந்துடும். இப்ப புதனும் சூரியனும் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே முக்கூட்டு கிரகங்கள் சுக்கிரன் புதனும் இவரும் வந்துருவாரு. வக்ரமாகும் போது என்ன ஆகும்னாக்கா அந்த வக்ரமான கிரகம் ராகு கேத்துக்களுடைய இணைஞ்சிருவாங்க. வக்ரமான கிரகங்களான ராகு கேதுகள் கூட இணைஞ்சிருவாங்க. அது அவங்க ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த பலன்கள் இவங்களுக்கு ப்ராமினெண்டா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர்றது எல்லாமே வக்ரமாகும் போது தான் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பும் வரும். ஓகே சார். இப்போ ஜென்ரலா பாத்துட்டோம். இப்ப தனித்தனியா இப்ப நம்ம பாக்கணும்னா இப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்காங்கன்னா அமாவாசை. ஓகே. சரியா? அது தாயும் தந்தையும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், நல்ல ஒரு அமைப்பு. அப்ப சந்திரனுக்கு பலம் இல்லை இல்லையா, நேச்சுரலாவே சூரியன் தான் பலம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ நமக்கு பண்ண வேண்டிய ரெமெடி யாருக்கு பண்ணணும்? சந்திரன் வலு பெறத்துக்கு தான் பண்ணணும். ஓகே. சோ நமக்கு சூரியன் சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும், சந்திரசேகரர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம், சந்திரசேகர சுவாமி அப்படின்னு இருக்கும் இல்லையா, நமக்கு சிவபெருமான் சந்திரசேகரர் அப்படின்னு இருக்கும், சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான கோவில்களுக்கு இவங்க திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னாக்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஏன்னா அந்த சந்திரனை பேலன்ஸ் பண்ணும். ஓகே சார். இப்ப அதே மாதிரி இப்ப சூரியனும் செவ்வாயும் எடுத்துக்கலாம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா நல்ல காம்பினேஷன், ஆனா ரொம்ப டேஞ்சரஸான காம்பினேஷன். இது ரெண்டுமே சொல்றீங்க? ஆமா, நல்ல காம்பினேஷன். ஏன்னா சூரியனுக்கு யோகாதிபதியாக செவ்வாய் வருவார். ஓகே. அதே மாதிரி செவ்வாய்க்கு 5 குடையவராக வருவார். மேஷத்துல இருந்து எடுத்தோம்னாக்கா, விருச்சிகத்துல இருந்து எடுத்தோம்னா 10 குடையவராக வருவார். ஆனா என்னதுனாக்கா ரெண்டும் அக்னி கிரகங்கள். ஆனால் சேர்ந்து இருக்கும்போது நிறைய வெடிப்புகள் தன்மை அப்படிங்கிறது வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நிறைய இந்த கேன்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ், இல்லை உடம்புல வெடிப்புகள் ரிலேட்டட் இஷ்யூஸ், தெரியாத உள்ள ஏதோ ஒரு பாயில்ஸ் வந்துட்டு இருக்கு, ஏன்னு தெரியாத ஒரு இஷ்யூஸ், இதெல்லாம் இந்த ஒரு காம்பினேஷன்ல நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரெமெடி நரசிம்மர் கோவில். நரசிம்மரை தரிசனம் பண்ணுவது
ரொம்ப ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். ஓகே. அதுல வந்து சனீஸ்வரருடைய பார்வையோ சேர்க்கையோ இந்த ஒரு காம்பினேஷனுக்கு இல்லாம இருக்கிற வரைக்கும் இவங்க தப்பிச்சாங்க. ஓகே. சேரும் போதோ பார்க்கும் போதோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு. ஜாகிரதையா இருக்கணும். அது டிரான்சிட்ல வரும்போதும் சரி, அந்த ஒரு டெம்பரவரி பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமா. ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு சூழல். எந்த நரசிம்மர் கோவில்னாலும் நரசிம்மர் கோவில் போவது நல்லது. அதுவும் மலை மேல் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் போயிட்டு வர்றது நல்லது. ஓகே. அதே மாதிரி வீரபத்ரர், வீரபத்ரரை வணங்குவது நல்லது. ஓகே. மயிலாப்பூர்லயே இருக்கு வீரபத்ரேஸ்வரர் இருக்கு, அங்க போலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஜெகதீஸ்வரன், ஓகே. ஜகத் அப்படின்னாக்கா அங்க வந்து செவ்வாய் வந்து உள்ள வந்து ஈஸ்வரன்ங்கிறது வந்து சிவன். ஸோ இந்த சேர்க்கைக்குரிய கோயிலாக அந்த மாதிரியான கோயில்கள் போயிட்டு வருவது, எஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது டிகிரியில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சூரியனை விடனாக்கா செவ்வாய்க்கிழமையை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சூரியன் ஜாஸ்தியாக இருக்குனாக்கா சூரியனுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு வர்றது வந்து நல்லா இருக்குது. ஓகே. ஓகே சார், இப்போ அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன். சூரியன் புதன் சேர்க்கை வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது. இது வந்து யோகம்னு சொல்லுவாங்க, ஆதித்ய புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பினேஷனுக்கு வந்து இந்த காம்பினேஷன்னால பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இவங்க வந்து சூரிய நாராயணர் வணங்குவது நல்லது. அதே மாதிரி சங்கரன் கோயில், சங்கரன் கோயில் வந்து நமக்கு வந்து சூரியன் பாதி சிவன் பாதி நாராயணன் பாதிங்கிற ஒரு கோயில். அந்த கோயில் சங்கர நாராயணன் கோயில் போயிட்டு வருவதும் நல்லது. அது புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஓகே. சரி, இப்போ சூரியனும் குருவும் சேர்றாங்க. சூரியனும் குருவும் சேர்ந்தா ரொம்ப நல்ல காம்பினேஷன் அது. ஆக்சுவலா சூரியனும் குருவும் சேர்ந்தாக்கா அதனால பிரச்சனைகள்னுட்டு வராது. நல்ல ஒரு காம்பினேஷன் அது. அதுல வந்து நமக்கு வந்து வெற்றி பெறணும், அந்த இது வந்து நல்ல காம்பினேஷன். அதை இன்னும் நல்ல மாதிரி நன்மைகள் வரும் அவங்க ரெண்டு பேர் சேர்த்து. ஜென்ரலாவே அது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். எல்லா விஷயத்திலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு மோகன யோகம்னு சொல்லுவாங்க, அட்ராக்ஷன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. சோ எது நினைச்சாலும் அது அந்த டைப்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கூட பேசணும் பழகணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்து சூரியன் குருவும் சேர்ந்தாலும் சரி, சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தாலும் சரி, இந்த ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்துடும். ஓகே. சூரியன் குரு காம்பினேஷனுக்கு சுந்தரேஸ்வரர், ஓகே, சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற அந்த ஒரு சிவன், அந்த இதை வந்து போய் அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பிரதோஷ வழிபாடு, பிரதோஷ காலத்துல வழிபாடு பண்றது சிவன் கோயில்ல, எந்த சிவன் கோயிலா வேணாலும் இருக்கலாம். அதாவது 4:30 to 6 எல்லா நாளுமே பிரதோஷ காலம் உண்டு. அதுலயும் பிரதோஷத்தன்னைக்கு அவங்களால விசேஷமா போக முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. அது போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் ஆகும். சரி, இப்ப அடுத்தது நம்ம சூரியன் சுக்கிரன் பார்க்கணும். சூரியன் சுக்கிரன் சொல்லும் பொழுது இது வந்து ஃபர்டிலிட்டிக்குரிய ஒரு காம்பினேஷன், அதே மாதிரி கண்களுக்குரிய ஒரு காம்பினேஷன். ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருந்தாலும் சரி, அதே மாதிரி கண்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி, இது வந்து இதுவும் வந்து ஒரு மோகன யோகம் தான், அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆனா இதுல வந்து இந்த பிரச்சனைகளும் உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து சஹஸ்ர லக்ஷ்மீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில், அதே மாதிரி சென்னையில வந்து நமக்கு வந்து வெள்ளீஸ்வரர் கோயில், அவரை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான ரிசல்ட் தரும். அதுவும் சஷ்டி விரதம் இருந்து இவர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாக்கா இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ சூரியன் சனீஸ்வரர் காம்பினேஷன் ரொம்ப மெயினான ஒரு இது, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. சூரியன் சனீஸ்வரர் காம்பினேஷன், பொதுவாகவே சனீஸ்வரர் எந்த கிரகம் கூட சேர்ந்தாலும் சரி அந்த பவர் எல்லாத்தையும் இவர் எடுத்துருவார். சனீஸ்வரர் எடுத்துருவார். இப்ப சூரியனோட இருந்தாலுமே அதை எடுத்துருவார், அவர் தான் பாஸ். ஓகே. ஸோ இந்த காம்பினேஷன் தான் நமக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் ஸ்டைல் ஜாப் வர்றது, பொலிட்டீஷியன்ஸா இருக்கிறது, டேர்ம் வந்து அவங்களுக்கு வந்து கேரண்டி கிடையாது, 5 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கேரண்டி கிடையாது. அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஸ்டைல் பிசினஸ் எது பண்ணாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் சூரியன் இருக்கு. ஆனா சனீஸ்வரர் வந்தாருன்னா ஒரு பவர் கட்டை கொடுப்பாரு இந்த ஒரு காரகத்துவம். தந்தை மகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து சேர்க்கும். ஏதாவது ஒரு சூரிய காரகத்துவம் வந்து அடிவாங்கும். ஓகே. ஸோ பொதுவா வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது கால பைரவர், ம். அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கால பைரவர் சந்நிதியில வந்து ம். தேங்காய் உடைச்சு வச்சு அதுல வந்து நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றிட்டு வருவது சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த டயத்துல அந்த தரிசனம் பண்ணிட்டு வர்றது இது பண்றது ரொம்ப விசேஷம். அதாவது ஆந்திரால வந்து ஒரு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, சுருட்டப்பள்ளி தாண்டி முன்னாடி போனீங்கன்னாக்கா ம். அது வந்து ராமகிரின்னு பேரு, ஓகே. பைரவருக்கான க்ஷேத்திரம். ஓகே. அங்க வந்து நீராடிட்டு அதுவும் சண்டே அன்னைக்கு ம். ஆஹ், இந்த தேங்காய் இது வந்து அங்க வந்து விளக்கேத்திட்டு இது பண்ணிட்டு அவரை வந்து ஒரு 11 தடவை சுத்திட்டு வந்தாங்கனாக்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அந்த க்ஷேத்திரம் வந்து புத்திர பிராப்திக்கும் ரொம்ப ஃபேமஸ். ம். புத்திர பிராப்தி இல்ல, ரொம்ப காலமா ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறதாலும் அந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே. சரி, இப்ப அடுத்தது சூரியனும் ராகுவும். சூரியன் ராகு, சூரியன் கேது கேது. ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது வந்து கிரகணிக்கக்கூடிய ஒரு சூழல், சூரியனையே வந்து கிரகணிக்கக்கூடிய ஒரு சூழல். ஓகே. ஸோ மேக்சிமம் ஃப்ரிக்ஷன் சூரியனுக்கு கொடுக்கறது அப்படின்னாலே ராகு கேத்துக்கள், மெயினா ராகு ஓகே. கேத்துவையும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து மகுடேஸ்வரர், ம். மகுடேஸ்வரர்னுட்டு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு நமக்கு இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான க்ஷேத்திரம். ஓகே. கொடுமுடி ஓகே. மகுடேஸ்வரர். ஓகே. அந்த க்ஷேத்திரத்துல எஸ்பெஷலி கிரகண காலத்தன்னைக்கு சூரிய கிரகணம் ஆகும் பொழுது ம். அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது, அங்க நிவர்த்தியும் பண்ணுவாங்க, ஓகே. நிவர்த்தி பண்ணிக்கிறது, அதே மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வருவது, ம். அவருக்கு வந்து மகுடம் சூற்றி அழகு பார்ப்பது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். தீர்த்தம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். ம். ராகு சேர்ந்திருந்தாலும் சரி சூரியனோடு, கேது சேர்ந்திருந்தாலும் சரி சூரியனோடு ம். இந்த இதை பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, இப்ப நம்ம நிறைய புதுசான நிறைய கோவில்களை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாது. சோ இத பத்தி நீங்க ஒரு வீடியோ நம்ம எடுக்கலாமா? ஓ, பண்ணலாமே, ஓகே. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. பின்ன நம்ம மக்களுக்காக அடுத்த வீடியோ அந்த மாதிரி ஒண்ணு போடுச்சு. பண்ணலாம். தேங்க்யூ.